ஹாய், ஹலோ. எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு செட்டான ஒரு மீம்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டே இருந்திருக்கும். அது என்னன்னா, கைதி 2 வந்து ட்ராப் ஆயிருச்சுங்கிற மாரி. கைதி 2 ட்ராப் ஆனதுக்கு ஒரு 2 ரீசன் சொல்றாங்க. என்னென்ன ரீசன் சொல்றாங்கன்னா, மொத விஷயம் கதையில ஒரு சில சேஞ்சஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்குது. அந்த மாரி சேஞ்ச் பண்ணியிருப்பார் போல. அது வந்து ஹீரோ கார்த்திக் சாருக்கு பிடிக்கலைங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது போக லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த படத்துக்கு 75 கோடி டிமாண்ட் பண்ணிக்கிறாரு. சம்பளம். அதுவும் செட் ஆகலைன்னு சொல்லிங்கிறனால படம் ட்ராப் ஆயிடுச்சுங்கிற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாரியே இல்ல. ஸோ இதெல்லாம் வெறும் ரூமர்ஸாவே இருக்கணும்னு நானும் நெனச்சுக்கிறேன். அப்படி நீங்களும் நெனச்சீங்கன்னா, கீழ கமெண்ட்ல டேக் பண்ணி லோகேஷ் கனகராஜ் அவர டேக் பண்ணி என்ன கதை, என்ன மேட்ச்சுன்னு கேளுங்க. கூடவே ஹீரோ கார்த்திக் சார் அவரையும் டேக் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அப்பதான் நமக்கு இதுக்கான ஒரு விடை தெரியும். இதெல்லாம் வெறும் ரூமர்ஸாவே இருக்கும்னு நெனச்சுட்டு இந்த வீடியோவ நான் முடிக்கிறேன். கைதி 2 னால தான் எல்சியூவே ரன் ஆக போகுது. சரி பார்ப்போம். பாய்.